நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இப்போதான் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகையை எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு இப்போ தான் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தேன், வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். சரி, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காரணம் என்ன, அதுவும் இந்த நேரத்தில் வர வேண்டிய காரணம் என்ன, குறிப்பாக கன்னியாகுமரிக்கு வர வேண்டிய காரணம் என்ன, அதுலேயும் குறிப்பாக விவேகானந்தர் பாறையில் உட்காந்து நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். அவர்னால தான் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, நான் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா புது விதமான காரணமாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜிக்கல் பார்வை இருக்கும், பட் நமக்குன்னு ஒரு சில ஐடியாலஜிக்கல் பார்வை எல்லாமே இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில் பார்க்குறப்ப முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்களால தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்து நான் விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். காணொலியை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன வேண்டுகோளை அதிகார வர்க்கங்கள் தூக்கி முன்னாடி வச்சிடுறேன். அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படி தான் எவனோ விவேகானந்த பாறைக்கு வந்திருக்கான், வந்து காவி கலர் கோவண துணியை எடுத்து ஒரு கம்பை உண்டி அதில் கட்டி விட்டு போயிட்டான். உடனே வந்து விவேகானந்தர் பாறையில் எவனோ காவி கொடி ஏற்றிட்டான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சலசலப்பு உண்டாச்சு. அதற்கு பின்பாக காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து அந்த கோவண துணியை தூக்கி போட்டாங்க, காவி கலர் கோவண துணியை தூக்கி போட்டாங்க. ஸோ அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு, குறிப்பாக விவேகானந்தர் பாறைக்கு வராரு. அவர் வந்து போனதற்கு பின்பாக எவனாச்சும் ஒருத்தன் மறுபடியும் காவிகளை கோவண துணி அந்த இடத்த கட்டி விட்டுறாம, அதனால அதிகார வர்க்கங்கள் பார்த்து உஷாரா இருந்துக்கங்க அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு சின்ன வேண்டுகோளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன். சரி, கலைஞர் அவர்கள் செய்த சம்பவம், கலைஞர் அவர்கள் செய்த சம்பவத்தின் விளைவுலால தான் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைய தினத்தில் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் பார்வை இருக்கும், பட் எனக்குன்னு ஒரு சில ஐடியாலஜிக்கல் பார்வை இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில் பார்க்குறப்ப முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் காரணமே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதாவது பொதுவாகவே இந்த சங்கி கும்பலுடைய வேலை என்ன தெரியுமா, பெரும்பான்மைகள் எல்லாத்தையுமே தன்மையப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வரலாறு ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், பெரும்பான்மைகள் எல்லாத்தையுமே தன்மையப்படுத்த பார்ப்பாங்க. அந்த காலத்தில் ராஜாக்களுடைய அமைச்சரவை இருக்கு தெரியுமா, அந்த அமைச்சரவையில் ஆலோசனை சொல்லுகின்ற இடங்களில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் ராஜகுரு அப்படின்ற பேரில் வந்து உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எல்லாத்தையுமே ஆட்டி வச்சது. ராஜகுருன்ற பேரில் வந்து இந்த அமைச்சரவைக்குள்ளே இருந்தாங்க, அவங்க தான் ஆலோசனை எல்லாத்தையும் வழங்குவாங்க. அப்போ இந்த சமணர்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சமணர்களுடைய வளர்ச்சியின் விளைவுள்ளால் எல்லா இடங்கள்லையுமே சமத்துவம் வந்து மலர ஆரம்பிச்சு. அதனால் இந்த சமணர்களை எப்படியாச்சும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த ராஜகுரு அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமணர்கள் எல்லாத்தையுமே கழுவில் ஏற்றுனாங்க, ராஜாக்களுடைய உதவியோட கழுவில் ஏற்றுனாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை கொண்ட சமணம் வந்து பார்ப்பனருடைய சனாதன சிந்தனைகளுக்கு வந்து எதிராக வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ராஜாக்களுடைய உதவியோட சமணர்கள் எல்லாத்தையுமே கடவுளை ஏற்றுனாங்க. அதே மாதிரி பௌத்த கோட்பாடுகள் இருக்கு தெரியுமா, பௌத்த கோட்பாடுகள், பௌத்த சிந்தனைகள், பௌத்த விகார்கள், இதனுடைய வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பனர்களால் சமாளிக்க முடியவே இல்லை. சமணர்களையாச்சும் கருவில் ஏற்றுனாங்க, இவங்க இந்த பார்ப்பனர்கள் இந்த பௌத்த சம்பந்தமான கோட்பாடுகள் எப்படி அழிச்சாங்க அப்படின்னா, சாயத்தை பூசிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து பௌத்த சிலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து விஷ்ணு சிலைகளாக வந்து மாற்றிட்டாங்க. அதுவே பௌத்த விகார்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணு சன்னதிகளாக வந்து மாற்றிட்டாங்க. நீ இன்றைக்கும் கூட நீங்கள் ஒவ்வொரு விஷ்ணு சிலைகள் எல்லாத்தையுமே பாருங்கள், அதனுடைய அலங்காரங்கள் எல்லாத்தையுமே கலைச்சிங்க அப்படின்னா பௌத்தத்துடைய தோற்றம் வந்து நல்லா தெரியும். பௌத்தம் இப்படி தான் இருக்கும், அவர் இப்படி தான் உட்காந்துருப்பார். யார்? புத்தர் இப்படி தான் உட்காந்துருப்பார். நீங்கள் எந்த விஷ்ணு சிலை வேணால் எடுத்துங்க, அதனுடைய உருவத்தை பார்க்குறப்ப பௌத்தம் வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, பார்ப்பன என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே தன்மையப்படுத்த பார்ப்பாங்க, தனக்கான வரலாறுகளாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அரச மரத்து அடியில் இருந்த புத்த வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த புத்த வழிபாடை வந்து பார்ப்பனரால் தவிர்க்க முடியலை, அழிக்க முடியலை. அதனால தான் புத்தரை இழிவுபடுத்தும் விதமாக தலையை தூக்கி போட்டு பிள்ளையார் சொல்லிய மண்டையை வச்சு அதெல்லாம் பண்ணானுங்க. இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்ப்பனர்களுடைய யுக்தியே என்ன அப்படின்னா, பெரும்பான்மைகள் எல்லாத்தையுமே தன்மையப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்துங்க, இப்போ ரீசெண்டாக நீங்கள் திருவள்ளுவரை எடுத்துங்க, திருவள்ளுவர்கள் என்ன வேலை பார்த்துக்கிருக்கானுங்க, காவிச்சாயம் பூசிக்கின்ற வேலையை வந்து பார்த்துக்கிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு என்று ஒரு வரலாறுகள் கிடையாது, எல்லா பெரும்பான்மை எல்லாத்தையுமே தன்மையப்படுத்த பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான்
கன்னியாகுமரியில் என்ன பண்ணுறானுங்க, இந்திய நாட்டினுடைய ஒரு தென்கோடியில் என்ன பண்ணுறாங்க, காவியினுடைய அடையாளத்தை வைக்கணும், ஆரியத்தினுடைய அடையாளத்தை வைக்கணும், ஆரிய பண்பாட்டை வந்து அடையாளமாக வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்திய நாட்டினுடைய தென்கோடியில் விவேகானந்தர் பாறை என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்தை தூக்கி முன்னாடி வச்சாங்க. அதாவது காவி சித்தாந்தத்தை தூக்கி முன்னாடி வச்சாங்க. அப்படிதான் நிறுவனாங்க. விவேகானந்தர் பாறை வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, விவேகானந்தருக்கு வந்து அந்த இடத்துல மண்டபம் கட்டப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்திய நாட்டினுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குமரியிலிருந்து நம்ம இமயமலையிலிருந்து குமரி வரைக்கும் காவிகளுடைய அடையாளம் இருக்கணும், ஆரிய பண்பாட்டினுடைய அடையாளம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணானுங்கன்னா குமரியில் கொண்டு போய் விவேகானந்த பாறை தூக்கி முன்னாடி வச்சாங்க. யாரு? இந்த ஆரிய சிந்தனை கொண்ட மனிதர்கள். அங்கே வந்து கைலாசான்னு சொல்லி சிவனுடைய அடையாளத்தை வந்து நிறுவிட்டானுங்க, அந்த காவியினுடைய அடையாளத்தை நிறுவிட்டானுங்க. நான் சொன்ன மாதிரி பெரும்பான்மைகள் எல்லாத்தையுமே கைப்பற்றணுன்றதுக்காக இந்திய நாட்டினுடைய வரலாறே வந்து ஆரியத்தினுடைய வரலாறு தான் அப்படின்னு காட்டுவதற்காக இமயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஆரிய வரலாறை திணிச்சிட்டானுங்க. அதுமாதிரி தென்கோடியிலையும் வந்து ஆரிய வரலாற்றை திணிக்கணும் அப்படின்றக்காக தான் விவேகானந்தர் பாறை அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் மணிமண்டபம் வந்து கட்ட ஆரம்பிச்சானுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆரிய பண்பாடை வந்து இந்தியா நாட்டில் நிறுவனன்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ இதனை கண்டறிந்த முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் என்ன பண்ணார் அப்படின்னா கரெக்டாக காயின் பண்ணி நீ வந்து ஆரிய பண்பாட்டை குமரியில் திணிக்கிறியா, அதுவும் என்னுடைய ஊருக்குள்ளே திணிக்கிறியா அப்படின்ற காரணத்துக்காக அவர் அழகாக காயின் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஆரிய பண்பாட்டு சிந்தனை கொண்ட அந்த விவேகானந்த பாறையுடைய புகழ் மங்கும் அளவிற்கு வானளவு உயர்ந்த திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவுறாரு. ஐடியாலஜிக்கல் ரீதியாக தாக்குறாரு. யார்? முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஐடியாலஜிக்கல் ரீதியாக தாக்குறாரு. இன்னைக்கு விவேகானந்தர் பாரா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பேசி கொண்டிருந்த வாய்கள் எல்லாமே என்ன பேசுகிறாங்க, கன்னியாகுமரி அப்படின்னாலே வந்து திருவள்ளுவர் சிலைதாண்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ இதைத்தான் வந்து ஐடியாலஜிக்கல் ரீதி என்ன பண்ணுறாரு முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நிறுவ ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துட்டார். ஆட்சியில் இருந்தனால இப்போ ஆட்சி வந்து முடிய போகுது. இந்த ஆட்சி வந்து மறுபடியும் நீளுமா இல்லை வந்து இதோட முற்றுப்புள்ளி வருமா அப்படின்றது அவருக்கே தெரியாது. சரிங்களா? அந்த காரணத்தில் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இந்திய நாட்டில் இருக்க எல்லா இடங்களையும் விட்டுட்டாரு. இந்திய நாட்டினுடைய ஒரு தென்கோடி வந்து ஆரிய பண்பாடு நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு காட்டுவதற்காக என்ன பண்ணுறாரு, விவேகானந்தர் பாறை போய் உட்காந்து தியானம் பண்ணி அதன் மூலமாக வரலாற்றை எழுதுவதற்காக முயற்சி பண்ணுறாரு. இப்போ நாளைக்கே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்தாண்ட பிரதமர் மோடி வந்து தியானம் பண்ணாருன்னு சொல்லி வரலாறுகள் எழுதப்படும். இல்லாட்டி வந்து அதுக்குவே வந்து நினைவு மண்டபம் கட்டப்படும். ஃபியூச்சரில் வந்து அந்த இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்படும். ஸோ அதனால் எப்படியாச்சும் திருவள்ளுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் சிந்தனை கொண்ட பண்பாட்டை அந்த தென்கோடியில் இருக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஆரிய பண்பாட்டை திணிப்பதற்காக, காவி பண்பாட்டை திணிப்பதற்காக, காவி வரலாறுகளை எழுதுவதற்காக இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துங்களேன், எல்லா எழுத்தாளர்களுமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளை தான் அவங்க படிக்க விடலையே. நால்வர்ண கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து பார்ப்பனம் மட்டும் தான் படிக்கணும். இதில் புண்ண எல்லா நபர்களுமே வந்து அவனோட தொழில தான் பார்க்கணும், எவனும் கல்வின்னு கேட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்மளாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? அதனால் வந்து அந்த காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் எல்லாமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த எழுத்தாளர்களே எழுதுவாங்க, இந்திய நாட்டினுடைய ஒரு தென்கோடியில் யாருடைய வரலாறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுங்களே எழுதுவானுங்க. அவனுக்கு என்ன எழுதுவானுங்க, இந்திய நாட்டினுடைய தென்கோடியில் RSS வரலாறு தான் இருந்துச்சு, ஆரியருடைய வரலாறு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதுவானுங்க. அப்போ தமிழ் என்று சொல்லப்படுகின்ற, தமிழருடைய பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாறுகளை மறைத்து எழுதுவானுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அப்படி தான் என்ன பண்ணுறாரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஸோ வந்து பிரதமர் மோடி அவர்கள் விரைந்து அடித்து, அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துக்கு வராரு, ஆட்சி முடிய போகின்ற தருவாயில் அவர் வர்றாரு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், வரலாறுகளை மீட்டுருவாக்கம் செய்யணும், அந்த வரலாறுகள் நமக்கான வரலாறுகளை எழுதணும் அப்படின்ற காரணமாக தான் இருக்கும். ஆதவன் தீட்சினியா சொன்னார் தெரியுமா, ஒரு மேடையில் சொன்னார்ல, ரஞ்சித் மேடையில் சொன்னார்ல, அவன் வந்து தூய இந்திய வரலாறு எழுத போகிறான் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க சொல்லி தர்றானுங்க, RSS சொல்லி தருது. அது காரணம் என்ன, எல்லா வரலாறுகளுமே ஒழித்து விட்டு இந்திய நாட்டினுடைய பூர்வக்குடியிலே ஆரியர்கள் தான் எழுத போகிறானுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய நகர்வுகள் தான் இந்த நகர்வுகளாக கூட நம்ம ஒரு சில பார்வைகள்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆரிய பண்பாடுகள், ஆரிய சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இடுக்களையும் இடிச்சுக்கிட்டே வராரு, முடக்கிக்கிட்டே வராரு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் சமத்துவபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அதை பற்றி நம்ம கவலை இல்லை. பட் இருந்தாலும் அதற்கான முயற்சியை மேற்கொண்ட மனிதர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள்.
என்னடா உன்னுடைய நால்வரண கோட்பாடு படி வந்து இவை வேணும் தொடக்கூடாது, இவை வேணும் தொடக்கூடாது, என்னடா உன்னோட சனாதன கோட்பாடு, நான் உடச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லி அரசாங்கமே என்ன பண்ணுது, வாலண்டியராக வந்து ஒரு இடத்த முடிச்சு அந்த இடத்த எல்லா ஜாதிக்காரும் உள்ள கிடங்கடா அப்படின்னு சொல்லி சமத்துவம் சொல்லி உண்டாக்குது. அவன் குடிச்ச தண்ணி தான் நீயும் குடிக்கணும், நீ குடிச்ச தண்ணி தான் அவனும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி புதுவிதமான ஐடியாலஜிக்களை உருவாக்குறாங்க, உறவு முறைகளை உருவாக்குறாங்க. அது மூலமாக இந்த ஆரிய வந்தேரிகளுடைய சனாதன சிந்தனைகள் எல்லாத்தையுமே உடைக்கிறாரு யாரு, முத்தமிழர் கருணாநிதி அவர்கள். ஸோ இந்த மாதிரி முத்தமிழர் கருணாநிதி அவர்கள் பல கட்டங்களில் வந்து சனாதன சிந்தனையிலிருந்து உடைச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால தான் இவனுங்களுக்கு வந்து பொறுக்க முடியல. அவனுடைய முதன்மையான எதிரி அதனால தான் வந்து நம்ம முத்தமிழர் கருணாநிதி வந்து இருக்கிறாரு. அதை கைக்குலியாக வந்து நாம் கூமுட்ட கட்சிக்காரங்க இருக்கானுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்கள பற்றி இப்போதைக்கு பேசலாம். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டை வந்து எத்தனையோ நபர்கள் ஆண்டிருக்காங்களே, ஜெயலலிதா ஆண்டிருக்காங்கள, இவர் நம்ம யார் எம்ஜிஆர் ஆண்டிருக்காருல்ல, அதற்கு முன்னாடி அண்ணா அவர்கள் ஆண்டிருக்கார் இல்லையா, காமராஜ் அவர்கள் ஆண்டிருக்கார் இல்லையா, எத்தனை நபர் ஆண்டிருக்காங்களே. ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வைக்கப்படாத ஒரு விமர்சனம் எதற்காக வந்து கலைஞர் மேலே வைக்கப்படுகின்றது அப்படின்னா, ஆரிய பண்பாடு வந்து அடித்து உடைக்க ஆரம்பித்தார் கலைஞர் அவர்கள். ஸோ அதனால தான் வந்து கலைஞர்களை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாப்டரு பேசினா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் பார்க்குறப்ப அதுக்கு 1000 காரணங்கள் மேபி இருக்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான காரணம் 1000 காரணம் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நுட்பமான காரணம். மேபி நாளைக்கு வந்து ஆரிய வரலாறுகளை வந்து அவங்க எழுதுகிறப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு தென் கோடியில் குமரியில் ஆரியத்தினுடைய அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்த பார்ல உட்காந்து தியானம் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க வந்து சிருஷ்டி அது இது இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் மித்து கொண்ட எழுத்துக்கெல்லாம் எழுதி அங்கே வந்து அவருடைய சொரூபம் தெரிஞ்சு, இங்கே இவருடைய சொரூபம் தெரிஞ்சு, நம்மளால தான் சொரூபம் சாத்த சொரூபம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் கும்பிடப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொரூபங்கள் தெரிஞ்சு எனக்கு வந்து ஆண்டவனே இறங்கி வந்து கட்டளை இட்டாரு, நான் அந்த இடத்த அவதரிச்சேன், அதனால் நீ அங்கே போய் தியானம் பண்ணு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவனுங்களே எழுத ஆரம்பிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ஊழ வேலைகள் பார்ப்பதற்காக தான் இந்த மாதிரி தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பார்வையில் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.